Hello students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம section 1.6 to 1.8 ல இருக்கிற example sums பார்க்கலாம். So first example sum. So இதில் என்ன questionனா using vertical line test determine which of the following curves represent a function. So vertical line test யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 4 subdivisionல graph கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கிராஃபில் இருக்கிற கர்வ்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஒய், இது ஆரிஜின். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கர்வ். ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கர்வ் இது தான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணோம். ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பார்க்கணும் நம்ம அந்த கர்வில். ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வரையும் போது ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோன்னா இந்த லைன் அந்த கர்வில், ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்து நம்மளோட கர்வ். ஸோ இந்த லைன் வந்து அந்த கர்வில் 2 பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இதை வந்து PQன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் என்னென்னா அந்த லைன் வந்து அந்த கர்வோட ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். சப்போஸ் மோர் தேன் 1 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணிச்சுன்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி எழுதணும்னா the vertical line meets the curve at 2 points P and Q. ஸோ இது வந்து 2 பாயிண்டில் மீட் பண்ணுறதால the given curve does not represent a function எழுதணும். ஸோ the given curve does not represent a function. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஒரு கிராஃப், ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. கிராஃபில் நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அந்த லைன் அந்த கர்வில் எந்த பாயிண்ட்லலாம் மீட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது. 2 பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஒய் 0. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து இதுதான் கர்வ். ஸோ இப்போ வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் வரையணும். ஸோ இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோன்னா இந்த பாயிண்டில் மட்டும்தான் மீட் ஆகுது. ஸோ P. அப்போது இதுக்கு எப்படி ரீசன் எழுதணும்னா the vertical line meets the curve at only 1 point P. Therefore, the curve represents a function. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வெர்டிக்கல் லைன் வந்து 2 பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்டு ஸோ எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், ஸோ சாரி மேலே வந்து ஒய் வரணும், ஒய் ஒய் டேஷ். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரிஜின். ஸோ இப்போது வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் வரையணும். ஸோ இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 2 இடத்துல மீட் பண்ணுது. அந்த லைன் வந்து அந்த கர்வை 2 இடத்துல மீட் பண்ணுது. ஸோ P and Q. ஸோ இதுக்கும் வந்து இதே ரீசன் தான். the vertical line meets the curve at 2 points P and Q. Therefore, the given curve does not represent a function. ஸோ தேர்ட் சப்டிவிஷனும் இதே தான். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்து
ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆரிஜின் எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் எங்கே வேணால் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இங்கே இங்கே ஸோ நீங்கள் எங்கே வரைஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, கர்வும் வெர்டிக்கல் லைனும். ஸோ அப்படின்னா சேம் ரீசன், the vertical line meets the curve at only one point P. ஸோ ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது, இங்கேயும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு லைன் வந்து அந்த கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஸோ the vertical line meets the curve at only one point P. therefore the curve represents a function. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள சம். ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. 1.11 let a is equal to 1 2 3 4, b is equal to 2 5 8 11 14. அப்புறம் f from a to b be a function defined by. ஸோ டைரெக்டாக அவங்க ஃபங்க்ஷன் கொடுக்காம f of x is equal to 3x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இமேஜ் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் பை ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு, செகண்டு டேபிள், தேர்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், ஃபோர்த்து கிராஃப். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு எல்லா சம்க்குமே கிவன் எழுதிக்கோங்க. கிவனில் a is equal to 1 2 3 4, b is equal to 2 5 8 11 14 and f of x is equal to 3x minus 1. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்ஸ்குள்ளே இமேஜ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த f of x equal to 3x minus 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு x is equal to 1 substitute பண்ணுங்கள். when x is equal to 1, f of 1 is equal to, ஸோ இங்கேயும் 1 substitute பண்ணோம், இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் 1 substitute பண்ணோம். ஸோ 3 minus 1 2. அப்புறம் when x is equal to 2, f of 2 is equal to 3 into 2 minus 1, 6 minus 1 5. when x is equal to 3, f of 3 is equal to 3 into 3 minus 1, 9 minus 1, 8. when x is equal to 4, f of 4 is equal to 3 into 4 minus 1, 12 minus 1, 11. ஸோ நம்ம டொமைனில் இருக்கிற 4 நம்பர்ஸ்க்குமே இப்போ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராமுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏ அண்ட் பி ரெண்டு செட்டையும் எழுதிக்கோங்க. ஸோ ஏ 1 2 3 4, பியில் 2 5 8 11 14. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, நடுவில் வந்து எஃப்னு எழுதிக்கணும். ஸோ நம்ம இதில் பார்த்து அப்படியே அதில் மார்க் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா இமேஜ் வந்து 2. ஸோ 1ஐ வந்து 2க்கு மேப் பண்ணணும். ஸோ 1 2 2. அதுக்கப்புறமா 2க்கு 5. ஸோ 2 2 5, 3 2 8 and 4 2 11. ஸோ இது வந்து ஆரோ டயக்ராம். செகண்டு டேபிள் ஃபார்ம். ஸோ டேபிள் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் எக்ஸ் எழுதிக்கோங்க, கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மேலே வந்து எக்ஸு, கீழே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த டேபிள் ஃபார்ம் எப்படின்னா நம்ம நார்மலாக கிராஃப்லாம் வரைகிறதுக்கு டேபிள் போடுற மாதிரி தான் இது. ஸோ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4,
அதுக்கப்புறம் இமேஜ் அப்படியே எழுதிட வேண்டியதான் 2 5 8 11. ஸோ 1க்கு நேராக 2, 2க்கு நேராக 5, 3க்கு நேராக 8, 4க்கு நேராக 11. ஸோ இது வந்து டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இது வந்து நம்ம நார்மலாக ரிலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே எழுதுகிற மாதிரி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். ஸோ 1, 2, 2ஓட இமேஜ் 5, ஸோ 2, 5. அதுக்கப்புறம் 3, 8, அப்புறம் 4, 11. ஸோ நீங்கள் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இதுலேருந்து கூட பார்த்து எழுதலாம் டேபிள்லேருந்து. ஸோ 1, 2, 2, 5, 3, 8 அண்ட் 4, 11. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சப்டிவிஷன் கிராஃப். ஸோ கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு நம்ம இந்த ஆர்டர் பேர்ஸாக எழுதியிருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஸோ 4th கிராஃப். ஸோ இங்கே வந்து 11 வரைக்கும் நமக்கு வேணும். 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 8. ஸோ இது வந்து எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், ஒய், ஆரிஜின் 0. ஸோ இப்போது நம்ம வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் வரையும் போது ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கரெக்டாக 1 cm கேப்பில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 1, 2. ஸோ 1, 2 இங்கே, 2, 5. ஸோ 2 to 5, 3 to 8. ஸோ 3 to 8, அப்புறம் 4 to 11. ஸோ ப்ளாட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் ஆகணும். ஸோ நான் இப்படி மெஷர் பண்ணாமல் வரைஞ்சதால இப்படி இருக்குது. நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸோ 1, 2 எப்போவுமே பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அது என்ன பாயிண்ட் நம்ம எதுலேருந்து மார்க் பண்ணியிருக்கோங்கிறத எழுதிடணும். ஸோ 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸிங் ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கிராஃப். ஸோ இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்த மாதிரி தான். அதில் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ தேர்டு எக்ஸாம்பிள் 1.12. ஸோ இதுலேயும் வந்து அப்படி தான் 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க, நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ கிராஃப் வந்து எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ் 0. ஸோ கிராஃப் வந்து இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனுக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன்னா இப்படி இருக்கும், ஹரிசாண்டல் லைன்னா இப்படி. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு லைன் நீங்கள் எந்த இடத்துல வேணால் போடலாம். ஸோ இந்த லைன் வந்து அந்த கிராஃபில் அந்த அவங்க கொடுத்துருக்கிற கர்வில் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படின்னா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைனை எந்த இடத்துல வரைஞ்சிங்கனாலுமே அந்த கர்வ் கூட உங்களுக்கு அது ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ரீசன் எப்படி எழுதணும்னா, the horizontal line நம்ம வெர்டிக்கலுக்கு எழுதின மாதிரியே தான். The horizontal line meets the curve at only one point P. Therefore, the curve represents a 1-to-1 function. ஸோ ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணுச்சுன்னா அந்த கர்வ் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இன்னொரு கிராஃப்.
ஸோ கிராஃப் வந்து கர்வ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ ஹரிசாண்டல் லைன் இப்படி வரையலாம், இல்லை இப்படி கூட எப்படி வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 பாயிண்ட்டுக்கு கர்வ் வந்து மீட் பண்ணுது அந்த லைனை. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி கியூ 2 பாயிண்டில் வந்து அந்த லைன் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கர்வை மீட் பண்ணுது. ஸோ த ஹரிசாண்டல் லைன் meets the curve at 2 points P and Q. Therefore, the curve does not represent a 1-to-1 function. ஸோ இதுவும் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மாதிரியே தான். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் நம்ம ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷனுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்டு ஸோ இதுதான் வந்து கிராஃப் 0x x dash y y dash. ஸோ இங்கே வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ P இந்த கர்வும் அந்த லைனும் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ அதே ரீசன் தான், the horizontal line meets the curve at only one point P, which implies ஸோ ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணுச்சுன்னா the curve represents a 1-to-1 function. ஸோ இது வந்து தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிளில் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து எக்ஸாம்பிள் 1.13. ஸோ லெட் A is equal to 1 2 3, B is equal to 4 5 6 7. அவங்களே வந்து இங்கே F கொடுத்துருக்காங்க. ஸோ 1,4 2,5 3,6. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷோ தட் F is 1-to-1 but not onto. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களே A and B செட் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 பட் நாட் onto. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனை நம்ம சொல்லணும், onto இல்லைன்னு சொல்லணும். ஸோ 1-to-1னா நமக்கு தெரியும், டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜுக்குமே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆஃப் F இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் இருந்ததுன்னா அது வந்து onto ஃபங்க்ஷன். ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போது ஃபர்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ A B, A வந்து 1 2 3, B வந்து 4 5 6 7. ஸோ 1 to 4, 2 to 5, 3 to 6. ஸோ இது வந்து F. ஸோ நீங்கள் டயக்ராம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அதாவது 2 நம்பருக்கு சேம் இமேஜஸ் இல்லை. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம 1-to-1ன்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு ரீசன் எப்படி எழுதணும்னா ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் A, for different elements in A, there are different images in B. There are different images in B. So 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5, 3க்கு வந்து 6. இப்போ ரெண்டு இல்லைனா 3 நம்பருக்கு சேம் இமேஜ் இல்லை. ஸோ சேம் இமேஜ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்ததுன்னா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஸோ ரீசன் ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் A, there are different images in B. ஸோ இப்படி இருந்ததுன்னா F is 1-to-1. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து F is 1-to-1ன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து நாட் ontoன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸோ ontoனா நமக்கு தெரியும் ரேஞ்ச் ஆஃப் F is equal to கோடொமைன் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கிற செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே. ஸோ அதில் வந்து 4, 5, 6 மட்டும்தான் இருக்குது, 7 வந்து இல்லை. ஸோ இது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஸோ ரேஞ்ச் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் தி கோடொமைன். ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன், ஆன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் எப்படி எழுதலாம்னா 7 belongs to B does not have a pre-image in A. ஸோ அதாவது ஒரு எலமெண்ட் கோடொமைனில் லெஃப்ட் அவுட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 7 belongs to B does not have a pre-image in A. ஸோ இப்போ ஒரு வேளை இங்கே ஒரு 4ன்னு ஒரு நம்பர் இருந்து அது வந்து 7க்கு மேப் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம ஆன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 7 வந்து லெஃப்ட் அவுட்டாக இருக்குது, அதாவது அதுக்கு வந்து ப்ரீ இமேஜே இல்லை. ஸோ இப்போ 3யோட இமேஜ் வந்து 6, 6ஓட ப்ரீ இமேஜ் வந்து 3. அதே மாதிரி 7க்கு ஏங்கிற செட்டில் ப்ரீ இமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால எஃப் வந்து ஆன்டூ கிடையாது. ஸோ எஃப் இஸ் நாட் ஆன்டூ. ஸோ ஆன்டூக்கு வந்து நம்ம 2 ரீசன் சொல்லலாம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னாலும் ஆன்டூ தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ஆன்டூ கிடையாது. ஸோ range of f is contained in B na not onto, and ஏதாவது ஒரு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்லைனாலும் not onto. ஸோ இதுதான் வந்து இந்த சம். ஸோ 1 to 1க்கு ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். அப்படின்னா 1 to 1 ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட லெஃப்ட் அவுட்டாக இல்லாமல் இருக்கணும். ஸோ எல்லா எலமெண்ட்டுமே கோடொமைனில் மேப் ஆகி இருந்ததுன்னா அது வந்து onto. ஆனால் இந்த சம்மில் அப்படி இல்லை, அதனால இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து not onto. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் எக்ஸாம்பிள் 1.14. ஸோ இங்கே வந்து நம்மளை கோடொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செட்டும் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இஃப் A is equal to -2, -1, 0, 1, 2 and f from A to B is an onto function கொடுத்துருக்காங்க. ஸோ onto function defined by f of x is equal to x square plus x plus 1, then find v. So இங்கே வந்து given வந்து a is equal to -2, -1, 0, 1, 2 and f of x is equal to x square plus x plus 1 and f is onto ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ontoனா என்ன அர்த்தம்னா range of f is equal to b. So onto function na range of f is equal to codomain b. So range of f is equal to b. So நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க வந்து டொமைனில் இருக்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் f of x கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு இருக்கும். ஸோ இவங்க வந்து onto ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. onto ஃபங்க்ஷன்னா range of f is equal to b. ஸோ நம்ம இமேஜஸ் எல்லாமே கண்டுபிடிச்சோன்னா அந்த செட்டு தான் வந்து b. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம when x is equal to -2. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக வந்து f of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of -2 is equal to, so -2 the whole square plus -2 plus 1. So 4 -2 plus 1, 5 -2, 3. Next, x is equal to -1. When x is equal to -1, f of -1 is equal to -1 the whole square plus -1 plus 1, which is equal to 1 minus 1 plus 1, 2 minus 1, 1. அப்புறம் x is equal to 0 போடுங்க. f of 0 is equal to 0 square plus 0 plus 1, 0 square 0, ஸோ இதில் வந்து 1. ஸோ x is equal to 1 substitute பண்ணிங்கன்னா f of 1 is equal to 1 square plus 1 plus 1. ஸோ 1 square வந்து 1, ஸோ 1 plus 1 plus 1, 3. அப்புறம் x is equal to 2. f of 2 is equal to 2 square plus 2 plus 1, 4 plus 2 plus 1, 4 plus 2, 6, 6 plus 1, 7.
ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 1 3 7. ஸோ 2 3 டைம்ஸ் வர நம்பரை ஒரு தடவை எழுதுனா போதும், ஆர்டராக எழுதிக்கோங்க. ஸோ 1 3 and 7 தான் வந்து நமக்கு இமேஜஸாக கிடச்சிருக்கு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆன் டு ஃபங்க்ஷனுங்கிறதால ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து நமக்கு 1 3 7ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கோடொமைன் பியும் வந்து 1 3 7 தான் இருக்கும். therefore b is equal to 1 3 7. ஸோ நம்ம ரேஞ்சை வச்சு பி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இமேஜஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை ஒரு செட்டாக போட்டிங்கன்னா அதுதான் வந்து பி. ஸோ இதோட வந்து 5 எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த செக்ஷனில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.